வணக்கம் டெக் தமிழா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். சோ கிரியும் நானும் சேர்ந்து ஒரு புதிய பதிவு போடலாம் இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா பல நண்பர்கள் கேக்குறாங்க எந்த டிஎஸ்எல்ஆர் வாங்கலாம்னு. சோ அதுக்கான ஒரு பதிவு இது. டிஎஸ்எல்ஆர் எந்த டிஎஸ்எல்ஆர் வாங்கலாம், டிஎஸ்எல்ஆர் தேவையா, அதை பத்தியே நம்ம இன்னைக்கு பாத்துக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஸோ என்னோட புதிய வீடியோக்களோட அப்டேட் உங்களுக்கு எப்போதுமே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நாங்க யூஸ் பண்ணக்கூடிய டிஎஸ்எல்ஆர் பத்தி நான் சொல்லிடுறோம். சோ நான் யூஸ் பண்றது Canon 80D. பல வருஷங்களாக நான் Nikon 3200 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் அப்கிரேட் பண்ணியிருந்தேன் Canon 80Dக்கு. பொறுத்திருந்து கடைசி நம்ம ப்ரொஃபஷனுக்கு தேவைங்கிற பட்சத்துல நான் அப்டேட் பண்ணது இது. நீங்க யூஸ் பண்றது நான் யூஸ் பண்றது டிஎஸ்எல்ஆர் கிடையாது, மிரர்லெஸ் கேமரா. பட் நான் இதுக்கு முன்னாடி Nikon D3100 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 4-5 வருஷமா. அதுக்கப்புறம் Nikon 7000 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு டிஎஸ்எல்ஆர் தேவை கிடையாதுப்பா அப்படின்னு முடிவு பண்ணதுனால நான் மிரர்லெஸ் கேமரா Sony A6000 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் தேவையா, டிஎஸ்எல்ஆர் கண்டிப்பாக தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததுன்னா, சோ என்னைய பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் டிஎஸ்எல்ஆர் தேவை கிடையாது. ஒரு கேமரா ஒரு போட்டோ நல்லா எடுக்கணும்னா அது டிஎஸ்எல்ஆர் இருந்தா மட்டும்தான் போட்டோ நல்லா வருங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து, தப்பான கருத்து. அது தேவை கிடையாது. ஏன்னா இப்ப ஸ்மார்ட் போனோட கேமரா எல்லாம் கூட ரொம்ப அருமையா வளர்ந்துச்சு, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சாதாரண போட்டோ உங்களுக்கு நீங்க அக்கேஷன்ல எடுக்கிறதுக்கு இப்போ உள்ள போன்கள் கேமராவே நல்லா இருக்கும். பல பேரோட தேவை பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி, அவங்க குழந்தைகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க நல்ல ஒரு கேமரா வேணும், இல்ல வெளியே சுற்றுலா எங்கேயாச்சும் போறோம் அப்போ எடுக்கிறதுக்கு ஒரு கேமரா ஒரு நல்லா வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல கண்டிப்பாக இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, அந்த மாதிரி the best camera is the one in your pocket அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் இருக்கிற பெஸ்ட் கேமரா. இருக்கிற கேமரா வச்சு எப்படி நல்லா போட்டோ எடுக்கலாம் அப்படிங்கறத யூடியூப்ல நிறைய தேடி பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு இல்ல எனக்கு டிஎஸ்எல்ஆர் வேணும் பட்சம் எந்த டிஎஸ்எல்ஆர் வாங்கலாம்? சோ டிஎஸ்எல்ஆர் வேணுங்கிறப்போ டிஎஸ்எல்ஆர்ல 2 விதமான டிஎஸ்எல்ஆர் இருக்கு. அது எனக்கு இன்னும் தெரியாது என்னது. சோ ஃபுல் ஃப்ரேம் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கிராப் சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிராப்ட் சென்சர்ஸ் அப்படிங்கிறது ஏபிசி சென்சர். சோ இது முழுக்க ஒரு ஃபுல் சென்சர். அந்த சென்சரோட சைஸை ஃபுல்லா யூஸ் பண்ணாது. அந்த சென்சர்ல உங்களுக்கு ஒரு சென்டர் ஸ்பாட் மட்டும் தான் யூஸ் பண்ணும். சோ இன்னைக்கு இருக்கிற பிரைஸ் ரேஞ்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வரைக்கும் நீங்க எந்த கேமரா வாங்கினாலுமே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரேம் கிடையாது. ஃபுல் ஃப்ரேம் நீங்க வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs, அதுக்கு மேல பாடி மட்டும் தான், லென்ஸ் கிடையாது. சோ 1.5 lakhsக்கு மேலதான் இந்த ப்ரொஃபஷனல் ரேஞ்ச்ல யூஸ் பண்ணுவாங்க டிஎஸ்எல்ஆர்ல ஃபுல் ஃப்ரேம் டிஎஸ்எல்ஆர். சோ அதுதான் உண்மையான டிஎஸ்எல்ஆர். சோ மக்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கணும், டிஎஸ்எல்ஆர் வாங்குறது ஒரு பெரிய காஸ்ட்லி அஃபேர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கிராப்ட் சென்சர்ஸ் டிஎஸ்எல்ஆர் இருக்கு. இப்ப நான் வச்சிருக்கிற Canon 80D கூட கிராப் சென்சர் தான், ஏபிசி கிராப் சென்சர். Canonலயும் இருக்கு, நிக்கான்லயும் இருக்கு, கிராப் சென்சர் இருக்கு. சோ இந்த டிஎஸ்எல்ஆர் லென்ஸ் பல பேர் கேட்பாங்க, நிக்கான் வாங்கலாமா Canon வாங்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த நிக்கான் விசஸ் Canonங்கிற ஃபைட் தலை விசஸ் தளபதி ஃபைட் மாதிரி தான். எண்டே கிடையாது. எல்லாரும் பல பேர் ஆன்லைன் தேடி பாத்தீங்கன்னா நிக்கான் தான் பெஸ்ட்பாங்க, Canon தான் பெஸ்ட்பாங்க. சோ இது பர்சனல் பிரெஃபரன்ஸ். என்ன பொறுத்த மட்டும் ரெண்டுமே இதுலயும் பெஸ்ட் இருக்கு, அதுலயும் பெஸ்ட் இருக்கு. யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா இதை வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் எடுக்கலாம். ஆனா எனக்கு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் முன்னாடி 3200 வச்சிருந்தேன். வீடியோ போட்டோ நல்லா தான் வந்துச்சு. வீடியோ எடுக்கும்போது அந்த போக்கஸ் லாக் கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. ஆனா Canon 80Dல அருமையாக வீடியோ வருது. சோ Canonோட எந்த பேசிக் ரேஞ்சா இருந்தாலும் சரி, ஹை எண்ட் ரேஞ்சா இருந்தாலும் சரி, வீடியோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட் டிஎஸ்எல்ஆர் Canon தான். சோ அதுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். சோ இன்னொன்னு நீங்க டிஎஸ்எல்ஆர் வாங்குறப்போ ஸ்டார்டிங் ரேஞ்ச் இப்ப நிக்கான்ல பாத்தீங்கன்னா 3300 இருக்கும். அப்புறம் Canonல பாத்தீங்கன்னா Canon 60D 50D இந்த மாதிரி 1000D 500D இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி நிக்கான்லயும் 3300 பேசிக். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் பண்ணி டிஎஸ்எல்ஆர் போட்டோகிராஃபி ஃபீல்டுல ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணி கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பேசிக்ல இந்த இதை வாங்கி கத்துக்கலாம். சோ வாங்குறப்பவே கிட் லென்ஸ் ஒன்னு கொடுத்துருவாங்க. ஆமா, நானும் அதுதான் வாங்குறேன். சோ இந்த கிட் லென்ஸ் எந்த கேமரா வந்தாலும் சரி ஒரு குப்பை லென்ஸ் தான். ஆனா 80Dல கிட் லென்ஸ் நல்லா இருக்கு. 80Dல கிட் லென்ஸ் நல்லா இருக்கு. என்னன்னா அது 1855 நம்ம வாங்கல, 18135 வாங்கணும். கரெக்ட். ஏன்னா எனக்கு டிஎஸ்எல்ஆர் வாங்க கைடே இவர்தான். சோ அதுல 1855 லென்ஸ் கொடுத்திருப்பாங்க. ரெண்டு லென்ஸுமே Canonலயும் சரி நிக்கான்லயும் சரி 18 to 55 mm அப்படின்னு லென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த லென்ஸ் ரொம்ப ரொம்ப பேசிக்கான பிளாஸ்டிக்லால ஒரு கிளாஸ் கூட கிடையாது. பிளாஸ்டிக் பாடி ரொம்ப ஒரு குவாலிட்டியே கம்மியா இருக்கும்.
சோ இத வந்து மக்கள் பல பேருக்கு தெரியாது, டக்குன்னு போய் வாங்கிடுவாங்க. சோ அது வாங்குறதுக்கு பதிலா நீங்க எந்த டிஎஸ்எல்ஆர் வாங்கினாலும் 18 to 135 mm வாங்க. சோ எனக்கு பாடி மட்டும் கொடுங்க அப்படின்னா பல கடைகள்ல வந்து பாடி மட்டும் கிடைக்கும். சோ பாடியோட ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் வந்து 18 to 135 mm. சோ இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறோம், நீங்க அதை பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். அது இல்லாம இந்த பிரைம் லென்ஸ் இருக்கு. சோ எங்க பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அந்த கடை கேமரா டிஎஸ்எல்ஆர் வாங்க போறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. அடுத்த நாள் காலைல வந்து என்கிட்ட வந்து வீட்டை தட்டினாரு, ராஜன் 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 என்னாச்சு, டிஎஸ்எல்ஆர் கேமரா வந்து ஜூமே இல்ல, ஜூம் வர மாட்டுக்கு, கேமரால இருக்க மாதிரி ஜூம் வர மாட்டுக்கு சொன்னாரு. பொறுங்க கேமரா பாக்குறது பார்த்தா அதுல பிரைம் லென்ஸ். சோ பிரைம் லென்ஸ் ஜூம் கிடையாது, பழையவருக்கு அது தெரியாது. சோ கடைக்காரன் சொல்லலாம்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஜூம் இல்ல, நான் ஜூம் இல்லாம நான் என்ன சப்ஜெக்ட் கிட்டே போக முடியும் கேட்டிருந்தாரு. சோ அது ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? கரெக்ட். சோ பிரைம் அப்படின்னா டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா 1 அப்படின்னு அர்த்தம். சோ அப்படின்னா 1 என்னன்னா ஒரே ஒரு ஃபோக்கல் லென்த் தான் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க பிரைம் லென்ஸ் வாங்கும் போதே 28 mm இல்ல 35 mm இல்ல 50 mm சொல்லிட்டு 50 mm அது வாங்கிடுவோம். சோ பிரைம் லென்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு அப்பர்ச்சர் ரொம்ப வைடா இருக்கும். 1.8, 1.4, 0.95 அப்பர்ச்சர்ல கூட உங்களுக்கு பிரைம் லென்ஸ் கிடைக்குது. சோ முதல்ல வந்து என்னை கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குற உடனே எடுத்த உடனே கடையில போய் வாங்குறப்போ பிரைம் லென்ஸ் வாங்க தேவையில்லை. நல்ல ஒரு டிஎஸ்எல்ஆர் பாடி தான் முக்கியம், சென்சர் தான் ரொம்ப முக்கியம். நல்ல சென்சர் பாடி வாங்கிட்டு அந்த பாடிக்குள்ள கிட் லென்ஸ், நல்ல கிட் லென்ஸ் வாங்குங்க. 18-135 வாங்குங்க. அதை வாங்கி நீங்க யூஸ் பண்றப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்க போட்டோ எடுக்க போறீங்க. போர்ட்ரேட் போட்டோ எடுக்க போறோம் அப்படின்னு நிறைய நினைச்சீங்கன்னா நீங்க பிரைம் லென்ஸ் வாங்கலாம். இல்லாட்டி வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்க போறோம் அப்படின்னா நீங்க ஜூம் லென்ஸ் வாங்கணும். அதே நேரம் லேண்ட்ஸ்கேப் நீங்க நிறைய எடுக்கிறீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ் வாங்கணும். சோ ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்கினதுக்கு அப்புறம் பாடி ரொம்ப முக்கியம். பாடி வாங்கியாச்சு. பாடி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க எந்த மாதிரியான பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், இது வந்து ஆர்ட் மாதிரி தான், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தனித்தனியான ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சோ பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பொறுத்து நீங்க எந்த மாதிரி லென்ஸ் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து எனக்கு என்ன கேட்பாங்க, எங்க ஒரு போட்டோ பார்க்க எங்க போனாலும் அந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன லென்ஸ் வச்சிருக்க, என்ன கேமரா வச்சிருக்க அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படின்னா உங்க வீட்டுல உங்க அம்மா சாப்பாடு பண்ணாங்கன்னா, அம்மா நீ என்ன கேஸ் ஸ்டவ் வச்சிருக்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. அடுப்புல இருக்கிறதா அகப்பையில வரும், அது வேற விஷயம் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அந்த எந்த ஒரு டெக்னிக்கா இருக்கட்டும், ஒரு அது வந்து நீங்க எப்படி எடுக்கிறீங்க அதை பொறுத்தா இருக்கு. சோ பேசிக்ஸ் ஆஃப் போட்டோகிராஃபி பல விஷயம் நம்ம கத்துக்கணும். லைட்டிங்னா என்ன, அப்பர்ச்சர்னா என்ன, இதெல்லாம் பல விஷயம் நம்ம கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போட்டோகிராஃபி எடுத்தீங்கன்னா போட்டோஸ் அருமையாவே வரும். பட் இதெல்லாம் தேவையில்லை, ஆட்டோ மோட்ல எடுப்பேன் அப்படின்னா நீங்க லட்சுமி ராஜன் கேட்டீங்கன்னா சூப்பரா சொல்லி தருவாரு நீங்க எப்படி போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. ஆமா, சோ அதுக்குதான் பெஸ்ட் வந்து ஸ்மார்ட் போன் கேமரா. ப்ரீசெட்டா போட்டோமா எடுத்தோமா போனோமான்னு எடுத்துக்கலாம், நல்லா இருக்கு. பட் டிஎஸ்எல்ஆர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு முக்கியமா பாத்துங்க, எந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்க. அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி பாடி வாங்கிட்டு அது தக்கன வந்த 18-135 mm இல்லையா, அந்த கிட் லென்ஸ் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க, பல யூஸ் பண்ணி பாருங்க, பூந்து விளையாடுங்க, அப்புறம் பழகுங்க. இப்பதான் நானும் கூட இவர் கூட சேர்ந்து பழகிட்டு இருக்கேன். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி பண்ணு பாருங்க. அப்புறம் வந்து பிரைம் லென்ஸ் உங்களுக்கு எந்த உகந்த பிரைம் லென்ஸ் வாங்குங்க. இப்பதான் நானே ஃபர்ஸ்ட் பிரைம் லென்ஸ் வாங்கியிருக்கிறேன். சோ இது ஆக்சுவலா போட்டோகிராஃபி வந்து ஒரு ஆர்ட். சோ நான் சில சமயம் நிறைய தடவை நானே நோட் பண்ணிருக்கேன், ஒரு சப்ஜெக்ட் நம்ம போட்டோ எடுக்கிறப்போ எனக்கு அந்த போட்டோ எடுக்கிற வரைக்கும் இந்த மூச்சு கூட விடுறேன்னா மறந்துடும் எனக்கு. அவ்வளவுக்கு நம்ம ஒரு போக்கஸ் பண்ணி ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு ஆர்ட் மாதிரி போட்டோகிராஃபி எடுப்போம் சில சமயம். அவ்வளவு தூரத்துக்கு இன்வால்வ் ஆகி போட்டோகிராஃபி எடுக்கணுமா, உங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பிடிக்குமா அப்படின்னா நீங்க தாராளமா டிஎஸ்எல்ஆர் வாங்கலாம். இல்ல ஒரு கேஷுவலா போட்டோ எடுக்கணும், நல்லா போட்டோ எடுக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு மொபைல் போன்லயே பல விதமான இருக்கு. சோ அத்தியாவசியம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் வாங்க, இல்லாட்டி போன் யூஸ் பண்ணுங்க. டிஎஸ்எல்ஆர் வாங்கினா கூட எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு 10,000 போட்டோ எடுத்தாதான் ஒரு நல்ல போட்டோ, என்ன ஒரு இது உண்டு, 1000 பேரை கொண்டாத்தா முழு வைத்தேன். அதே மாதிரி ஒரு 10,000 போட்டோ எடுத்தாதான் உங்களோட போட்டோகிராஃபரோட திறனே வெளியே வரும். சோ உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் கண்டிப்பாக தேவை நினைச்சீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் வாங்குங்க. சோ ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்குனீங்கன்னா நல்ல போட்டோ எடுங்க. வீட்டுக்குள்ள வெளியே எல்லாம் போய் போட்டோ எடுங்க. போட்டோ வாக் கிளப் ஏதாவது உங்க வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை சேருங்க. இல்லாட்டி உங்க ஃப்ரெண்டுக்கு 2-3 கேமரா பிரியர்கள் இருந்தீங்கன்னா சேர்ந்து போய் ஊரெல்லாம் சுத்தி போட்டோ எடுங்க. கரெக்ட் தானே? போட்டோகிராஃபிங்கிறது பெரிய ஒரு கடல் மாதிரி, அந்த கடல்ல இருந்து ஒரு துளி கூட கிடையாது இந்த 5 minutes நம்ம பேசினது. ஆமா. சோ இது தவிர உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா ட்விட்டர்ல கிரி சொன்னா சரி மற்றும் டெக் தமிழா ஃபாலோ பண்ணிட்டு அங்க ட்விட்டர்ல வந்து கேளுங்க. சோ வேற ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆமா, இப்ப நீங்க ஏதாவது டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்றீங்க இல்ல வாங்க போறீங்கன்னா அது என்ன மாடல்ங்கிறத சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு டெக் தமிழா மற்றும் கிரி சொன்னா சரி சேனல் 2 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.
வாழ்க தமிழ், வளர்க பாரதம். சோ இந்த பதிவு படுத்திருக்கு நினைக்கிறேன். இந்த இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. சோ இதுதான் இன்றைய டெக் தமிழ். சோ